எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இருந்து அடியேன் இன்று தினமொரு திருக்கதையில் மீனாட்சி அம்மா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகின்றேன். அன்னைக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரமேஷ் பஸ்ல வரான். வந்து அவனுடைய ஸ்டாப்பிங்ல வந்து இறங்கிட்டு நேரா பொறிக்கடைக்கு போறான். வேர்க்கடலை, கடலை, பட்டாணி, மூக்கடலை நாலுத்தையும் கலந்து கொஞ்சம் கையில கொஞ்சம் வாங்கிக்கின்னு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஷாப்ல, பெரிய ஷாப்புக்கு முன்னாடி உட்கார்றான். உட்காந்துட்டு அந்த வாங்கிட்டு வந்த கடலை எல்லாத்தையும் அப்படியே கொறிக்கிறான், சாப்பிட்றான். சாப்பிட்டுக்கிட்டே போறவங்க வரவங்கள வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அது வந்து இவனுக்கு ஒரு ரிலாக்ஸா நினைக்கிறான். காலையில இருந்து ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அப்படி உட்காருவான். அப்படியே உட்காந்துட்டு அந்த சாப்பிட்டு, ஆனா அந்த பொருள் நாலுத்தையும் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு அவனுக்கு நல்லா இருக்கிறதா ஒரு ஃபீலிங் அவனுக்கு. அதனால அதை சாப்பிட்டு உட்காந்துருக்கான், சாப்பிட்டே இருக்கான். அப்போ மெதுவா ஒரு அம்மா வந்து அவன் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவனை அப்படியே பாக்குறாங்க. அவன் பேச பார்த்துக்கிட்டே மெதுவா அவன் கிட்ட வராங்க. இவன் அப்படியே பாக்குறான். மறுபடியும் அந்த அம்மாவை கிட்ட பார்த்துக்கிட்டே வராங்க. இவனும் பாக்குறான். கிட்ட வந்து நிக்கிறாங்க. உடனே அவன் டக்குன்னு என்ன செய்யறான், பாக்கத்துல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறான். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கின்னு போகாம மறுபடியும் அவனை பார்த்துக்கிட்டே பக்கத்துல அப்படி வராங்க. உடனே என்ன செய்யறான், அந்த கலந்த கடலைங்களை கொஞ்சம் கையில நல்லா அள்ளி அந்த அம்மா கிட்ட கொடுக்குறான். அதை எட்டி அந்த அம்மா வாங்கிக்கின்னு அந்த புடவையில முந்தானில உள்ள வச்சுக்கிட்டு எடுத்து ஒரு 2 சாப்பிட்டுக்கின்னு அவன் பக்கத்துல வந்து அப்படியே உட்கார்ந்த உடனே அந்த அம்மா அவனை பார்த்து கேக்குறாங்க, நீ கூட இப்பதான் வேலையிலிருந்து வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, நான் கூட இப்பதான் வேலையிலிருந்து வந்தேன். சரிம்மா, நீ எப்போ வீட்டுக்கு போயிடுவியா? ஆமாம்மா, நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவேன். உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு இந்த ஏரியாவில் தாம்மா இருக்கு. ஆஹா, ஆனா நான் வந்து இங்கிருந்து 10 கிலோமீட்டர் போனோம், பக்கத்து கிராமம். சரிம்மா, சரி எப்பமா போவ? 9:30 மணி ஆயிடும். பஸ் 9:30க்கு தான் வரும். மணி இப்போ 7:30 தாம்மா ஆகுது. 8:30 9:30 2:30 மணி நேரம் இங்க என்னம்மா பண்ணுவ? அது இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, அதனால பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் இருக்காது. இங்க வந்து நின்றுடும் எல்லா பஸ்ஸும். அதனால இங்க வந்து உட்காந்துக்குவேன். நான் 2 மணி நேரம் இப்படியே உட்காந்துக்குவேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் நான் பஸ் வரும், போயிடுவேன். சரிம்மா, எங்கம்மா வேலை செய்யற? நானு அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன். அப்படியா? இது அந்த நீ சொல்ற ஹோட்டலு இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்குமேம்மா? ஆமா, நான் அந்த ஹோட்டல்ல காலையில 8:30க்கெல்லாம் போயிடணும், சாயந்தரம் 5:30 வரைக்கும் வேலை செய்வேன். என்னம்மா வேலை செய்யற? பிளேட்டுக்கு அது ஒரு வேலைதான், சாப்பிடுற இலையெல்லாம் எடுக்கிற வேலைதான். ஓஹோ, எவ்வளவுமா சம்பளம் தராங்க? அப்பெல்லாம் 2000 கொடுத்துருந்தாங்க, இப்ப 7,000 ரூபாய் தராங்க. எத்தனை வருஷமா நீங்க வேலை செய்யற? நான் வந்து 12 வருஷமா வேலை செய்யறேன். ஏம்மா, அப்போ சாப்பாடு இல்லாம கட்டி எடுத்துன்னு வந்துறியா?
இல்ல இல்ல, ஹோட்டல்ல காலையில ஒரு டீ தருவாங்க, மதியம் சாயந்தரம் ஒரு டீ தருவாங்க. காலையில டிஃபன் சாப்பிடுவேன் ஹோட்டல்லயே, மதியம் சாப்பாடு சாப்பிட்டுருவேன், சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவேன். வீடு, சொந்த வீடு இருக்காமா? இல்ல இல்ல, ஒரு ஓலை வீடு இருக்கு, அதுதான் இருந்தேன். ஆனா எங்க தம்பி வந்து, ஏம்மா நீ அங்கேயே இருக்கிற, ஏங்க அங்கேயே இருக்கிற, நீ என் கூட வந்து இருந்திருக்கா அப்படின்னு கூப்பிட்டான். அதனால என் தம்பி வீட்டு இருக்கிற. உனக்கு எத்தனை பசங்கம்மா? எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. எங்க வீட்டுக்காரு கல்யாணம் ஆனு 4 வருஷத்துல இருக்கோம். கிணத்துக்குள்ள இறங்கும் போது தடுக்கி உள்ள விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் என் குழந்தைங்க, ஒரு பாப்பாவுக்கு 2 வயசு, ஒரு பாப்பாவுக்கு வந்து 3 வயசு, 2 பெண் குழந்தைங்க. நான் தான் வளர்த்தேன். வளர்த்து எங்க பசங்களாம் நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. கல்யாணம் ஆயிடுச்சாமா பசங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. என் பெரிய பொண்ணு வெளியூர்ல கொடுத்துருக்கேன். எங்க மாப்பிள்ள தங்கமான மாப்பிள்ள. ம். சரிம்மா, சந்தோஷமா. சின்ன பொண்ணுமா? என் சின்ன பொண்ணு அந்த உள்ளூர்லயே ஒருத்தன் கூட கூட்டின்னு வந்துட்டா. அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அவங்களும் நல்லா இருக்காங்க. என் சின்ன மாப்பிள்ள தங்கமான மாப்பிள்ள, நல்லா வச்சுக்கிறாரு என் பொண்ண. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, இந்த சம்பளம் உங்களுக்கு போதுமாமா? போதும் போதும், சம்பளம்லாம் எனக்கு போதும். என் தம்பிக்கு தான் நான் கொடுக்குறேன், அவன் தானே என்ன பாத்துக்கிறான். ஏம்மா உங்க மாப்பிள்ளைங்கெல்லாம் பாத்துக்கலையா? பாத்துக்குவாங்க பாத்துக்குவாங்க, என் தம்பி தான் விட மாட்டேன்றான். நான் சம்பளம் வாங்கணும்னா என் தம்பி கொடுத்துருவேன், எங்க பசங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன். தம்பி நைட்ல படுத்துக்கிற, தம்பி வீட்டுல சாப்பிட்டுக்கிற, நல்லா இருக்க. ரொம்ப சந்தோஷமா. ஏமா இப்போ நீங்க வந்து உங்க பசங்களுக்கெல்லாம், ஏமா உங்க பசங்க உங்ககிட்ட வராங்களா அடிக்கடி? வருவாங்களே. எங்க பசங்க தான் என்ன கேக்குறாங்க, உனக்கு உங்க தம்பி தான் பசங்களா, நாங்களாம் பசங்க இல்லையான்னு கேக்குறாங்க. ஏன்னா நான் தம்பிக்கு, என் தம்பி வீட்டுல இருந்து அவனுக்கு எல்லாம் செய்யறேன்ல, அதனால. ஏம்மா நீங்க செய்யறேன்னு தானே சொன்னீங்க? செய்வேன், ஆனா எங்க பசங்கள்லாம் நிறைய பாக்குறாங்க. நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது இப்ப கூட குழந்தை பிறந்துச்சு, ஒரு 1/4 சவரன்ல மோதிரம் போட்டேன், வெள்ளியில அண்ணா கயிறு எடுத்து கொடுத்தேன். அப்புறம் வந்து என்னால முடிஞ்சது செய்யறேன். சந்தோஷமா. இவ்வளவு சம்பளம். உனக்கு நிலம்லாம் இருக்காமா? நிலம்லாம் இல்லை, இந்த வேலைக்கு போய் வந்தாதான் எனக்கு காசு. நல்லா வச்சுக்கிற ஆபீஸ். உங்க ஹோட்டல்ல நல்லா எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா உங்கள? நல்லா வேலை செய்யறாங்க, மேனேஜர்ல நல்லா பாத்துக்கிறாரு. ஓ, சரிம்மா சரிம்மா சரிம்மா. எனக்கு தெரியுமா விஷயம், சொல்லுமா. நான் எங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது, எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார டெய்லி 9 சுத்து சுத்திட்டு, அங்கேயே நவகிரகம் இருக்கும், நவகிரகத்தையும் சுத்திட்டு அப்புறம் தான் நான் பஸ் ஏறவே வருவேன். அதே போல சாயந்தரம் வரும்போது நேரா ஹோட்டல்ல இருந்து வந்தேன்னா, வர வழியே அம்மன் கோயில் இருக்கு, முருகர் கோயில் இருக்கு. அங்க வந்து வெளியில நின்று சாமி கும்பிட்டு அப்புறம் தான் நான் வந்து பஸ் ஏறவே வருவேன் சாயந்தரம். இப்போ கூட சாமி கும்பிட்டு தான் வந்தேன். சரிம்மா, அது டெய்லி சாமி கும்பிட்றியா நீ, காலையிலயும் சாயந்தரமும்? ஆமா, எந்த வேலை இருந்தாலும் சரி, நான் டெய்லி சாமி கும்பிட்டு தான் வருவேன், காலையிலயும் சரி சாயந்தரமும் சரி. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த 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 வாழ்க்கை நல்லா இருக்காமா உங்களுக்கு? போதுமாமா? போதும் போதும், எனக்கு இதை விட அதிகமான சம்பளமும் வேணாம், இதை விட நல்ல வாழ்க்கை எனக்கு அமையாது. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, எனக்கு கடவுள் வந்து
என் தம்பி கூட இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காரா, சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காரா, ட்ரெஸ் வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் எடுப்பேன். இல்லைன்னா எப்பயாவது எங்க மாப்பிள்ளை எடுத்து கொடுப்பாரு. 3 ட்ரெஸ் வரும். அதே மாத்தி மாத்தி போட்டுக்குவேன். இதை விட வேற என்ன வேணும்? அது இல்லாம ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுமா. நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலே போனதில்லை. என்ன சொல்றீங்க? ஆமா, ஆஸ்பத்திரியே நான் போனதில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் கஷாயம் போட்டு குடிப்பேன், ஜுரம் சரியா போயிடும். அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 55 வயசு ஆகுது, நான் நல்லா இருக்கிறேன். எல்லாம் அந்த சாமியுடைய அருள் தான். கடவுளை வணங்கினா நல்லதே நடக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அப்படிதான். எங்க வீட்டுக்கார் விட்டதுல இருந்து அவர் போன பிறகு நான் கடவுளை தான் பிடிச்சிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவபெருமானை தான் எனக்கு ரொம்ப, சிவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏம்மா, அது என்னன்னு தெரியாது. நான் இங்க திருவண்ணாமலை வந்தேன்னா இங்க எல்லாரும் அண்ணாமலையாரு அருணாச்சலம்னு சொல்றாங்களா, அதனால நான் ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது மலையை பார்த்து கும்பிடுவேன். அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா பெரிய கோபுரத்துக்கு முன்னாடி போய் நின்று கும்பிட்டு அப்படியே நான் திரும்பி வருவேன். ஆனா எப்பயுமே நான் எனக்கு எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே நமச்சிவாயா நமச்சிவாயான்னு மனசுல சொல்லிக்குவேன். அப்புறம் வழியில வரும்போது சாமி கும்பிட்டு வருவேன். அப்புறம் வீட்டுல இருந்து கிளம்பும்போது சாமி கும்பிட்டு வருவேன். எனக்கு நல்லா இருக்க. ஆமாப்பா. ஆமா, என்ன மாதிரிதான் நீயும் வேலை செய்யறியா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. உடனே ரமேஷ் மனசுக்குள்ளேயே அப்படியே அமைதியா நான் வேலை செய்யறேம்மா அப்படின்னா. எங்க வேலை செய்யற? நீ ஹோட்டல் தான் வேலை செய்யறியா? இல்லம்மா, பக்கத்துல ஆபீஸ்ல வேலை செய்யறேன். அப்படியா? உனக்கு எவ்வளவு சம்பளம்? உன்னோட எனக்கு இன்னொரு மடங்கு சேர்ந்து கிடைக்குமா அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா? சரி 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 சரி. அப்போ உனக்கு அப்போ நல்ல சம்பளம் இல்லை உனக்கு அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. ஆமா, நல்ல சம்பளம் தான்மா எனக்கு அப்படின்னு அவன் ரமேஷ் சொல்றான். ஆக்சுவலா அவன் ஒரு ஆபீஸ்ல நல்ல ஒரு என்ஜினியராக வேலை செய்யறான். அந்த அம்மா கிட்ட அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த அம்மா, சரி எனக்கு எனக்கு கோயிலுக்கெல்லாம் நிறைய கோயிலுக்கெல்லாம் போக ஆசை. ஆனா எனக்கு ஆசைலாம் இல்லைல்ல. அதனால நான் எங்க ஊர் கோயில், இந்த திருவண்ணாமலை கோயில் சாமி கும்பிட்டுக்கிறேன். உனக்கு சரிம்மா, வெளியூர் கோயில்லாம் போகலாம், ஆனா எனக்கு காசு தான் இல்லையே அப்படின்னு அந்த அம்மா வெகுலியா சொல்லுது. சரிம்மா, நாங்க எப்பயாவது கோயிலுக்கு போனோம்னா உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரமேஷ் அவங்க கிட்ட சொல்றான். கண்டிப்பா கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரமேஷ் சொல்றான். இதுல இந்த விஷயம், இந்த கதையில என்ன அப்படின்னா, அந்த அம்மாவை ரமேஷுக்கு முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. அதே போல அந்த அந்த அம்மாவுக்கும் ரமேஷை யாருன்னு முன்ன பின்ன தெரியாது. திடீர்னு வந்தாங்க, உட்காடுறாங்க, அவங்க பாட்டுன்னு பேசுறாங்க, இவனும் பேசுறான். கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 மணி நேரமா ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல அந்த அம்மா சொன்ன கருத்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, எனக்கு போதும், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க. அது அவனுக்கு, அந்த கருத்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரமேஷுக்கு. அதனால அவன் உட்காந்து பேசினே இருந்தான். வாழ்க்கையில நாம எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடலாம் முடியாது. ஆனா அந்த அம்மா போதும் எனக்கு, நான் நல்லா இருக்கேன், இறைவன் என்ன நோய் நொடி இல்லாம வச்சுட்டு இருக்காரு, இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலே போனதில்லை அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரமேஷுக்கு. நீங்க எவ்வளவுதான் நம்ம கோடி கோடியா வச்சிருந்தாலும் நமக்கு உடம்புல ஒரு வியாதி தீராத வியாதிலாம் அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சி
பெட்ல படுத்து இப்படிலாம் கஷ்டப்படாம நோயே இல்லாம நல்லா நடந்துகிட்டு இருக்கும்போதே நல்லது நடக்கணும், அதுதான் வாழ்க்கை. அதை அந்த அம்மா அவனுக்கு நல்லா உணர்த்திடுச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அந்த அம்மா கிட்ட அவன் பேசிட்டே இருந்தான். அவர் நல்லா என்ஜினியரா இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தான். அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். கடைசியில அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு உங்ககிட்ட பேசியிருந்தேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஏன் அப்படின்னு அவன் கேட்கறான். ஏன்னா என்னையும் மதிச்சு இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டுன்னு இருந்தியே நான் பேசுறதெல்லாம் அதுக்குதான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். அதுல இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்களை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிறதுல இருக்கிற ஆனந்தமே ஒரு அற்புதமான அலாதியான ஒரு ஆனந்தம். இதுல ஒன்றும் டைம் வேஸ்ட் போற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம உழைச்சிட்டு தான் வரோம். சாயந்தர நேரத்துல, அதுவும் அந்த இரவு நேரத்துல இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற ஒரு ஆறுதல், மன நிம்மதி, இது ஒரு வகையான ஒரு சிறந்த அனுபவம். சரி, அதுக்கப்புறம் அந்த அம்மா கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு நான் இந்த நிலையில நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு இறைவனுடைய அருள் தான். அதனால தம்பி, நீ கூட தினமும் சாமி கும்பிடு, நல்லதே நடக்கும், சிவாய நமன்னு சொல்லு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. ஆக்சுவலா ரமேஷ் ஒரு சிறந்த சிறந்த சிவபக்தன் சொல்ல முடியாது. அவன் எப்பவுமே நமச்சிவாயன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். அவனுக்கு அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா, ஆனா நான் நாளைக்கெல்லாம் இங்க வரமாட்டேன். ஏன்னா பௌர்ணமினா தான் இங்க வருவேன். மற்ற நாள்லாம் அப்படியே ஹோட்டல்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி போயிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அப்போ போன் வருது ரமேஷுக்கு. சரிம்மா, போன் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரமேஷ் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு, சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த சம்பாஷணைகளை உங்களுக்கு ஒரு கதையா சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம் அடைங்க, பிடிக்கவில்லை என்றால் வருத்தம் அடைய வேண்டாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.